அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான தமிழ் உறவுகள் நல்லா இருக்கீங்களா? ஹிந்திக்காரனுங்க ஏர்டெல் டவரு ஃபிட் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ பேசிக்கிட்டே வந்தேன், எவ்வளோடா உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். 20,000 சம்பளமாக, ரூமு கொடுத்துருவாங்களாம், சாப்பாடு அவங்களே பார்த்துக்கணுமா, புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னடா பண்ணுறது, வச்சாதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். போய் பார்த்தாக்கா வேலை ரொம்ப கஷ்டங்க. கீழேருந்து எல்லாத்தையும் கட்டி மேலே தூக்கணுங்க. ஜாமாவை ஒரு ஜாமான் விடாமல் எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கு அவ்வளவு வெயிட்டாக இருக்குது ஜாமான்லாம். நானும் ரெண்டு பார்த்துட்டு எடுத்து போச்சு. அவ்வளோ நேரம் ஃபிட் பண்ணுறாங்க ஒரு நாளே போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு வழியாக பார்த்தாக்கா கீழேருந்து கட்டி ஒவ்வொரு ஜாமாவாக மேலே 2 பேர் சேஃப்டி பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு மேலே போயிட்டாங்க. 2 பேர் மேலே இருக்காங்க. கீழேருந்து ஒவ்வொரு இந்த பாருங்க அவ்வளோ பெருசு, நல்லா வெயிட்டாக இருக்கும் போல். அது அப்படியே ஏணி மாதிரி மேலே ஏற்றுறது, கயிறை போட்டு மேலே ஏற்றுறாங்க. அழகாக ஏற்றுறாங்க, அழகாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் உழைப்பு எவ்வளோ தான் இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் ஒருத்தர் காட்டுறாரு. ஒரு நாள் என்ன ஆகிடுச்சா, வேறு என்னமோ ஒரு ஊர் மதுரைக்கிட்ட ஒரு பையன் இந்த மாதிரி மேலே போய் ஃபிட் பண்ணும்போது ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவனுக்கு கடைசியில் எல்லாமே சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஏதான் அவ்வளோதான் வாழ்க்கை. என்னங்கிறீங்க, எவ்வளோ ஹைட்டு. ஆனால் இதை ஃபிட் பண்ணும் போது எந்த சேஃப்டியும் கிடையாதாங்க. இந்த டவரை கீழேருந்து இந்த கம்பியெல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு வரும்போது எந்த சேஃப்டி பெல்ட்டும் போடலையாம். டக்குன்னு ஃபிட் பண்ணிட்டானுவாங்க. எப்படி தான் ஃபிட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை நான் பார்க்கல. இதை தான் போய் போனேன். அதை ஃபிட் பண்ணதை பார்த்தாக்கா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் போல். ஏன்னா அதை ஃபிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 60,000 ரூபாயாம் அவங்களுக்கு. அவங்க அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்யணும், அந்த டவரெல்லாம் கிடைக்கிறதுக்கு 3G 4G 5G அடுத்தது 6G வரும், அதெல்லாம் ஃபிட் பண்ணணும் போல். இதுக்கப்புறம் இன்னொரு குடம் ஒன்று இருக்குது, அதை ஃபிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வருது. அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் ஆளாக இருந்தாங்க. நம்ம பேசிக்கிட்டு நிற்போம். நமக்கு ஹிந்தியும் தெரியும். தெரியறதுனால ஹிந்திலேயே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு 2 நாள் பொழுது ஓடிச்சு. அப்படியே காட்டிலேயே கடந்தேன். பொழுது ஓடிடுச்சுன்னு வச்சு, என் கிராமம் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இப்படியே ஓடிச்சுன்னு வச்சிங்களேன். சாப்பாடுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வெறும் புரோட்டாவை திண்டு எவ்வளோ நேரம் தான் ஓட்டுறது. ஒரு வழியாக அப்படியே ஓடி நைட்டாகி போச்சுன்னு வச்சிங்களேன். மழை அடிக்கடி மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சா அவனை வேலை பார்க்க முடியாது. வலிக்கடி கீழே விழுந்தானோன்னா போய் சேர்ந்துருவாங்க. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தாக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டானவங்க. ஒன்றா பாவங்க. அந்த பாருங்கள் எப்படி தொங்குறாங்க பாருங்கள். கஷ்டமான வேலை தான். நம்ம நாட்டில் என்ன, அவனும் மாநிலத்திலலாம் ஒன்றும் பெரிய லெவலில் வேலை கிடையாது. அதனால் இங்கே வந்து கஷ்டப்படுறோம்னு வச்சிங்களேன். சரி, கஷ்டப்படுறோம்னா பார்த்தாக்கா இதில் கிடைக்கிற மிச்ச ஜாமான்லாம், ஒயர்லாம் வந்து காப்பர்லாம் எப்படியும் அது ஒரு 25-30 கிலோ காப்பரு இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் அப்புறம் வேற என்ன வச்சுருந்தாங்க, அட்டைக்கிட்டையெல்லாம் கடையில் போட்டுட்டு காப்பரை ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் பிரித்து அதுக்கப்புறம் எடுத்து வருவாங்க போல். அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் போடுறானுல, அதில் கொஞ்சம் காசு கிடைக்கிது. அதை வச்சு என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். 20,000 என்ன செய்ய முடியும்? 5,000 ரூபா சாப்பாடு போகணும்னு வச்சுங்க. நீங்கள் புரோட்டாவே திட்டு ஓட்டிடுவீங்க. சப்பாத்தி, புரோட்டா, உருளைக்கிழங்கு இப்படியே திட்டு ஓட்டிடுவீங்க. அப்படியே ஒரு நாள் 2 நாள் ஓடிச்சிங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் போகணுன்னாங்க. நம்ம ஆட்டோ அவ்வளோ தூரம் போகாது, காரைக்கால்லாம் இப்படி போகும், பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொன்னேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சேன், ஒரு காரை பிடிச்சி நீங்கள் போங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அமுச்சு வச்சது தான். அதுக்கப்புறம் அந்த சவாரி வரல. அதுக்கப்புறம் காரு நல்ல சொகுசாக இருக்கிறதுனால அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நமக்கு போனது சந்தோஷம்தான். காட்டில் போய் நம்ம கிடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு வழியாக நினச்சி முடிச்சாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்